இங்கே நடந்த அநீதிகளுக்காக நான் நீதியை கேட்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டினால் இந்த 4 வழிச்சாலையும் 8 வழிச்சாலையும் யார் பயன்படுத்த போகிறார்கள் என்ற கேள்வியை நாம் எழுப்புவதில்லை. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து தொடங்குகின்ற இந்த நெடுஞ்சாலைகள் எல்லாம் அன்பான தோழர்களே, பழங்குடிகளை அழித்து அவர்கள் இதுகாரம் பாதுகாத்து வந்திருந்த அந்த வளங்களை எல்லாம் சூறையாடுகின்ற ஒரு இனவெறி போர், இன அழிப்பு போர் மத்திய இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்திற்கு சொல்லப்படாத ஒரு இன அழிப்பாக நடந்து வருகின்ற மோடி அரசாங்கத்தினுடைய இந்த பயங்கரவாதத்தை அம்பலப்படுத்துகின்ற வகையிலும் மக்களை அணிதிரட்டுகின்ற நோக்கத்தின் அடிப்படையிலும் அரசு அடக்குமுறை எதிர்ப்பு கூட்டமைப்பு ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய இந்த கருத்தரங்கத்தில் திரண்டிருக்கக்கூடிய அனைவரையும் நான் வணங்கி, இந்த போராட்ட களத்தில் மக்களோடு நின்று பல்வேறு அடக்குமுறைகளை எதிர்கொண்டு உறுதியாக களத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் ஹிமான்ஷு குமார் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய தோழர் சோனி சோரி உள்ளிட்ட அனைவருக்கும் எங்களது வணக்கங்கள். தோழர்களே, இந்தியாவிலே ஆங்கிலேயர்கள் தங்களது ஆதிக்கத்தை நிலைநிறுத்திய அந்த காலகட்டத்தில் 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயருக்கு எதிரான போரை துவக்கியவர்கள் இந்தியாவின் பழங்குடிகள். இந்தியா முழுவதும் பழங்குடிகள் தான் ஆங்கில அரசுக்கு எதிரான வீரமிக்க போரை நடத்திய வரலாறு கிட்டத்தட்ட 170-180 ஆண்டுகள் இந்த மண்ணில் நடந்தது. சத்தீஸ்கரில் புரட்சிகளாக, பழங்குடிகள் நடத்திய புரட்சிகளாக கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட புரட்சிகளை 150 ஆண்டுகளில் அவர்கள் பட்டியலிடுகிறார்கள். வெள்ளையர்கள் விரட்டப்படுவதற்கான ஒரு அரசியலை கட்டி எழுப்பியவர்கள் இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் பூர்வ குடிகள் வென்றெடுக்க வேண்டும் என்று தங்கள் இன்னுயிரை ஈந்து நடத்திய விடுதலை போராட்டத்திலே கிடைத்த இந்த விடுதலையை பார்ப்பனிய பனிய அரசாங்கம் தனக்கானதாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. ஆக இந்தியா என்கின்ற இந்த தேச கட்டமைப்பு என்பது பார்ப்பனர்களுக்கும் பனியாக்களுக்குமான லாபத்திற்காக, அதிகாரத்திற்காக இந்த தேசமானது பயன்பட்டு வருகிறது என்பதை காலம் காலமாக முற்போக்கு செயல்பாட்டாளர்கள், தந்தை பெரியார் உள்ளிட்டவர்கள் நம்மிடத்தில் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். அது இப்பொழுது நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். சத்தீஸ்கரிலே இந்த பழங்குடிகள் படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த 22 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 300 ஒப்பந்தங்கள் அங்கே கையெழுத்தாகி இருக்கின்றன. பன்னாட்டு நிறுவனங்களோடு 300 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன. அந்த ஒப்பந்தங்களில் பெருமளவான ஒப்பந்தங்கள் நடைமுறையாகாமல் போனதற்கும், அந்த ஒப்பந்தங்கள் இந்த பழங்குடி பகுதியில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கக்கூடிய ஒப்பந்தங்களாக இருக்கின்றன. உதாரணமாக இந்தியாவினுடைய நிலக்கரி உற்பத்தியில் கிட்டத்தட்ட 18% இந்த சத்தீஸ்கரில் கிடைக்கிறது. பாக்சைட்டில் 17% இந்த பகுதியில் இருந்து கிடைக்கிறது. இந்தியாவின் வைரங்களில் 4% இந்த பகுதியில் இருக்கிறது என்றால் இது எவ்வளவு வளமான பகுதி என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதுபோல 2 டஜன் கனிம தாதுக்கள் அந்த மண்ணிலே புதையுண்டு கிடக்கின்றன. பல லட்சக்கணக்கான கோடிகளில் இந்த கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்காக இந்த நிறுவனங்கள் போடப்பட்ட ஒப்பந்தங்கள் தொடர்ச்சியாக புதுப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாக 110 ஒப்பந்தங்கள் வரை புதிதாக அங்கே கையெழுத்தாகி இருக்கின்றன. ஆக இவர்கள் போட்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தங்கள் இந்த கனிம வளத்தை சுரண்டுவதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களுக்காக சத்தீஸ்கர் முழுவதும் சாலைகள், பாலங்கள், கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நம்ம ஊர்ல பார்த்தா கூட
எல்லா இடங்களிலும் தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்கு போனாலுமே 4 வழிச்சாலை 8 வழிச்சாலை என்பது சாதாரண ஒன்றாக இருக்கிறது. வளர்ச்சி என்கின்ற பெயரை நாம் அனுமதித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த 4 வழிச்சாலையும் 8 வழிச்சாலையும் யார் பயன்படுத்த போகிறார் என்கின்ற கேள்வியை நாம் எழுப்புவதில்லை. இவையெல்லாம் வளர்ச்சி திட்டங்கள் என்று நம் தலையிலே அவர்கள் சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து தொடங்குகின்ற இந்த நெடுஞ்சாலைகள் எல்லாம் துறைமுகங்களில் சென்று ஏன் முடிகிறது என்று நாம் கேள்வி கேட்க வேண்டும். இதே போன்ற கட்டமைப்புகள் அங்கே சத்தீஸ்கரில் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த கட்டமைப்புகள் எல்லாம் அவர்கள் கையெழுத்தாகி இருக்கக்கூடிய இந்த 200-300 ஒப்பந்தங்களில் இந்த பெரிய நிறுவனங்கள் வெட்டி எடுக்கக்கூடிய கனிம வளங்கள் சென்று சேர்வதற்கான கட்டமைப்புகளை ஒழிய சாமானிய மக்களுக்கான கட்டமைப்புகள் அல்ல. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் அங்கே மாவோயிஸ்டுகள் பழங்குடிகளுக்கு துணையாக அந்த மக்களின் நிலங்களை பாதுகாக்க வந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் தோழர் ஹிமான்சுகுமார் அவர்கள் நம்மளிடத்தில் விளக்கினார்கள். நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், அவர் மிக தெளிவாக சொன்னார், கடந்த 20 ஆண்டுகளில் காங்கிரஸ் ஆட்சியோ அல்லது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியோ இந்த காவல்துறை எவ்வளவு மோசமாக நடந்தது என்பதை மிக விரிவாக ஆதாரங்களுடன் அவர் எடுத்துரைக்கிறார். அப்ப இந்த காவல்துறை, இந்த அரசு கட்டமைப்பு, இந்த நீதிமன்றங்கள், அவர் நீதிமன்றத்தை பற்றி பேசும் பொழுது சொன்னார், இங்கே நடந்த அநீதிகளுக்காக நான் நீதியை கேட்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டினால் நீங்கள் எனக்கு 15 லட்சம் ரூபாய் நட்டையீடு தருகிறீர்களே, இந்த நீதிமன்றத்தை இழுத்து பூட்டுங்கள் என்று சொல்லி இருக்கின்றார். உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் அந்த நீதிமன்றங்கள் அந்த மக்களுக்காகத்தான் இருக்கின்றன. நாமும் பார்த்தோம், தங்கை அனிதா தன்னை அழித்துக் கொண்ட பொழுது இந்த ஊடகங்களிலே என்ன கேள்வி எழுப்பப்பட்டது என்றால், இவர் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கு தொடர்ப்பதற்கான நிதி எங்கிருந்து வருகிறதான் என்றுதானே கேட்டார்களே ஒழிய நீதி ஏன் கிடைக்கவில்லை என்றெல்லாம் கேட்கவில்லை. ஆக நீதிமன்றம் என்பது இந்த பணக்காரர்களுக்கும் பனியாக்களுக்கும் பிராமணர்கள் என்று சொல்லப்படுகின்ற பார்ப்பன கூட்டத்திற்குமான ஒரு கட்டமைப்பாக இருக்கிறது என்பதைத்தான் அவர் எடுத்துரைத்திருக்கின்றார். ஆக அன்பானவர்களே, இந்த மண்ணிலே மோடி ஆட்சியிலே பழங்குடிகள், காஷ்மீரிகள், இஸ்லாமியர்கள், தலித்துகள், தேசிய உரிமையை முன்வைக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் எதிரான ஒரு மோசமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த பாசிசத்தை வீழ்த்த வேண்டும். இவ்வாறாக இந்த பாசிசத்துக்கு எதிராக பேசக்கூடிய நம் அனைவரையுமே அவர்கள் சொல்லக்கூடிய ஒற்றை வார்த்தை அர்பன் நக்சல்கள் என்று சொல்லுகிறார்கள். நாம் உரத்து சொல்லுகிறோம், ஆம், நாங்கள் அர்பன் நக்சல்கள் தான். எங்களுக்கு எந்த விதமான அச்சமும் கிடையாது. நீங்கள் எல்லாம் ஹிட்லரினுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாங்கள் நக்சல்களின் வழியாக வருவதிலே என்ன தவறு இருந்துவிட போகிறது? ஆக தோழர்களே, இந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டிய அனைத்து முயற்சிகளையும் பாரதிய ஜனதா கட்சி எடுத்து வருகிறது. இதற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில் பச்சை வேட்டை என்று கிரீன் ஹட் என்கின்ற திட்டத்தின் மூலமாக நடத்தினார்கள். அதே போல அங்கே சல்வாஜுதும் என்கின்ற திட்டத்தின் கீழாகவும் அந்த மக்களை கொண்டே அந்த மக்களை அழித்தொழிக்கக்கூடிய திட்டங்களை நகர்த்தினார்கள். இந்த திட்டங்களை எல்லாம் முறியடித்துத்தான் அந்த பழங்குடி மக்கள் தொடர்ச்சியான போரை நடத்தி வருகிறார்கள். நாம் மோடி அரசுக்கு ஒன்றை சொல்ல வேண்டும், விடுதலை உணர்வு என்பது உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களிலும் ஒட்டி வாழ்கின்ற ஒரு உணர்வு நிலை. அந்த உணர்வு நிலையை எந்த சக்தியாலும் அழித்து விட முடியாது, எந்த இராணுவத்தினாலும் அதை நசுக்கி விட முடியாது. ஆக மத்திய இந்தியாவிலே அவர்கள் இன்றைக்கு போராட வரவில்லை, 300 ஆண்டுகளாக வெள்ளையர் காலத்திலிருந்து எதிர்த்து போராடி வருகிறார்கள். அந்த மண் அவர்களுக்கான மண், அந்த மண்ணில் முளைத்தவர்கள் அந்த மக்கள். ஆக பழங்குடிகளை அழித்து விடலாம், அந்த மண்ணை கைப்பற்றி விடலாம் என்று கனவு காண்கின்ற மோடி அரசிற்கு முடிவு கட்டக்கூடிய அரசியலை இந்தியா முழுவதும் நாம் வென்றெடுத்தாக வேண்டும் தோழர்களே. நாம் இறுதியாக உணரக்கூடிய அரசியல் சொல், பாசிசத்திற்கு எதிர்காலம் இல்லை, எதிர்காலம் நம் கையில் இருக்கிறது. நிச்சயமாக நாம் இந்த பாசிச சக்தியை, மோடி அரசினுடைய அழிப்பை, பழங்குடிகள் மீதான இனப்படுகொலை போரை தடுத்து நிறுத்தி நிச்சயம் நாம் வெல்வோம். அதற்கான அணிதிரட்டலை இந்தியா முழுவதும் மேற்கொண்டிருக்கக்கூடிய தோழர்களுக்கு மே 14 இயக்கத்தின் புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.